வணக்கம். இந்த வீடியோ லெக்சரில் discrete Fourier transform கான்செப்டில் இருக்க சில இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், ஃபைண்ட் த DFT ஆஃப் த given சிக்னல் x of n is equal to del of n. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இம்பல்ஸ் சிக்னல் del of n கொடுத்துருக்காங்க. இந்த சிக்னலோட discrete Fourier transform நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு நம்ம discrete Fourier transformோட ஃபார்முலாவை தான் எழுதணும். So DFT of x of n is equal to capital X of k, that is equal to summation n is equal to 0 to n minus 1 x of n e power minus j 2 pi nk by capital N, where k is the frequency index, starts from 0 to n minus 1. Okay, so first நம்ம formula எழுதிக்கிட்டோம். next வந்து கொடுத்திருக்கிற சிக்னலை இங்கே substitute பண்ண போகிறோம். என்ன சிக்னல் கொடுத்திருக்காங்க? del of n. del of n னா impulse signal. Okay, so next DFT of del of n is equal to summation, இங்கே x of n க்கு பதிலாக என்ன எடுத்திருக்கோம்? del of n substitute பண்ணியிருக்கோம். புரியுதா எல்லாருக்கும்? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த சம்மேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். இங்கே கேபிட்டல் என்னோட வேல்யூ கொடுக்கல, கரெக்டாக? ஸோ கேபிட்டல் என்னோட வேல்யூ கொடுக்காதனால சிம்பிளி we are going to expand the sequence from n is equal to 0 to n minus 1. ஸோ நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் எண்ணுக்கு வந்து 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா del of 0 e பவர் இந்த எண்ணுக்கு என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம்? 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா e பவர் 0 ப்ளஸ் n is equal to 1 e பவர் மைனஸ் ஜே 2 பை இந்த எண்ணுக்கு பதிலாக இங்கே 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம், k டிவைட் பை n ப்ளஸ் del of 2 e பவர் மைனஸ் ஜே 2 into 2 இந்த எண்ணுக்கு பதிலாக இங்கே 2 போட்டோம்னா 4 pi k by n. it is going on. we do not know what is that last value, n minus 1ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது, கரெக்டாக? சிம்பிளாக இந்த சீக்வென்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இம்பல்ஸ் சிக்னலோட ப்ராப்பர்ட்டியை இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இம்பல்ஸ் சிக்னல்னா என்ன? del of n is equal to 1 when n is equal to 0. ஸோ இம்பல்ஸ் சிக்னலோட ப்ராப்பர்ட்டியே என்ன தான்? இட் இஸ் ஹேவிங் வேல்யூ ஒன்லி at n is equal to 0. ஸோ இந்த இடத்துல மட்டும்தான் இதுக்கு என்ன இருக்கும்? வேல்யூ இருக்கும். ரிமைனிங் பிளேஸ்லாம் இதோட வேல்யூ என்னென்னு இருக்கும்? 0ன்னு இருக்கும், கரெக்டாக? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை இங்கே நம்ம அப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? n is equal to 0னா del of 0 வேல்யூ இஸ் 1, e power 0 is 1 plus del of 1ஓட வேல்யூ என்ன? 0, because n is not equal to 0நாலே அந்த வேல்யூ என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். ஸோ நீங்கள் என்ன வேல்யூ டெல்லுக்கு போட்டாலே எல்லா வேல்யூ என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். ஸோ ஃபைனலி we can get DFT of del of n is equal to 1. புரியுதா? it is very important concept. ஸோ இப்போ del of nக்கு find out பண்ணிட்டோம். இப்போ shifted signal கொடுக்குறாங்க. find the DFT of del of n minus n naught. ஓகே, ஸோ இப்படி சிக்னல் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணுறோன்னா the same procedure. ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதணும்? ஃபார்முலா எழுதணும். ஃபார்முலா எழுதினதுக்கப்புறமா என்ன பண்ணணும்? கொடுத்துருக்கிற சிக்னலை அங்கே ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ DFT ஆஃப் என்ன சிக்னல் கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஆஃப் என்னுக்கு பதிலாக கொடுத்துருக்கிற சிக்னல் என்ன? del of n minus n naught. ஸோ சமேஷனுக்குள்ளே என்ன வரணும்? del of n minus n naughtன்னு வரும். e பவர் மைனஸ் ஜே 2 pi nk by capital N, k யோட வேல்யூ 0 to n minus 1. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும்? இங்கே del of குள்ளே 0வாக இருந்தால் மட்டும்தான் இட்ஸ் வேல்யூ இஸ் 1. இங்கே 0 வரணும்னா இங்கே del of குள்ளே என்ன சிக்னல் கொடுத்துருக்காங்க? டைம் ஷிஃப்டட் சிக்னல் n minus n naught. இந்த வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். அப்போ இருக்கணும்னா நம்மளோட இங்கே சம்மேஷனில் இருக்கக்கூடிய என்னோட வேல்யூ என்னவாக இருக்கணும்? n is equal to n naught இருக்கணும், கரெக்டாக? ஸோ n minus n naught is equal to 0வாக இருக்கணும்னா n is equal to n naught. ஸோ n is equal to n naughtன்ற கண்டிஷனில் மட்டும்தான் இந்த இம்பல்ஸ் சிக்னலோட வேல்யூ என்னன்னு கிடைக்கும்? 0ன்னு கிடைக்கும். புரியுதா எல்லாருக்கும்? ஸோ ஆக்சுவல் சிக்னல் எப்படி இருக்கும்? del of என்னோட சிக்னல் எப்படி இருக்கும்னா at n is equal to 0ல இதோட வேல்யூ 1, ரிமைனிங் எல்லா இடத்துலையும் இதோட வேல்யூ 0ன்னு இருக்கும். இப்போது இதே del of nக்கு நம்ம ஷிஃப்டட் சிக்னல் கொடுத்துருக்காங்க. del of n minus n naughtன்னு கொடுத்துருக்காங்கன்னா இது n is equal to 0வாக இருந்தாலும் இதுவும் 0வாக தான் இருக்கும். ஸோ எப்போ n is equal to n naughtன்னு இருக்கோ அந்த இடத்துல மட்டும்தான் இட் இஸ் ஹேவிங் த சிக்னல், ரிமைனிங் எல்லா இடத்துலையும் 0 தான் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்போது at n is equal to n naughtல this term becomes del of 0ன்னு ஆயிரும். அட் த சேம் டைம் இங்கே இருக்கக்கூடிய என்னோட வேல்யூ என்ன ஆயிரும்? n naught. ஓகே, ரிமைனிங் நீங்கள் எந்த வேல்யூஸ் போட்டிங்கனாலும் the term becomes 0. So del of 0 value is 1. So finally we can get DFT of del of n minus n naught is equal to what? e power minus j 2 pi n naught k by capital N. Here the frequency index value is
0 to n minus 1. புரியுதா எல்லாருக்கும்? சம்டைம்ஸ் எக்ஸாமில் del of n minus 2 ஓட டிஎஃப்டியை கண்டுபிடிக்க சொல்லலாம். அப்போ ஆன்சர் உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிடும். e பவர் மைனஸ் ஜே டூ பை, இங்கே என்னட்டுக்கு பதில் என்ன கொடுத்துட்டாங்க, 2ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ we can simply say 2k by n. Okay, the answer is e power minus j 4 pi k by n. This n ப்ராப்ளமில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அந்த வேல்யூவை கன்சிடர் பண்ணலாம். ஓகேவா? புரியுது. நெக்ஸ்ட் ப்ராப்ளம். Find the DFT of the given signal x of n is equal to a power n when n is equal to 0 to n minus 1. இந்த ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்க, சிக்னல் a power n கொடுத்துருக்காங்க. ஸோ சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதணும், ஃபார்முலா தான் எழுதணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. DFT of x of n is equal to capital X of k is equal to what? Summation n is equal to 0 to n minus 1 x of n e power minus j 2 pi nk by capital N. Here k is equal to 0 to n minus 1. This is the formula. So first நம்ம formula தான் எழுதணும். Formula எழுதினதுக்கு அப்புறமா we can replace x of n with the given signal. So நம்மளுக்கு என்ன சிக்னல் கொடுத்துருந்தாங்க, a power n. So a power n இங்கே என்ன பண்ணுறோம், ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ x of nக்கு பதிலாக a power n சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பவரில் என்ன இருக்குது, n இருக்குது, இந்த பவர்லேயும் n இருக்குது. ஸோ இந்த டேர்மை நம்ம என்ன பண்ணிடலாம், சிம்பிளாக கம்பைன் பண்ணி we can write a e power minus j 2 pi k by n. ஸோ இங்கே ஏயோட n வெளியில் கொண்டு வந்துட்டோம், இந்த பவரில் இருக்கக்கூடிய எண்ணையும் வெளியில் எடுத்துட்டோம். ஸோ திஸ் டேர்ம் கேன் பி ரிட்டன் as a e power minus j 2 pi k by capital N the whole power n. இது புரியுதா எல்லாருக்கும்? ஸோ now it is in the form of finite geometric series expansion. ஸோ ஜென்ரலாக finite geometric series expansionல என்ன சொல்வோம்னா, summation n is equal to 0 to n minus 1 x power n. இந்த xன்றது any value, it can be a power n இருக்கலாம், எந்த ஒரு வேல்யூவாகவும் இருக்கலாம், e power something வேல்யூ கொடுத்து அதோட பவராகவும் இருக்கலாம். புரியுதா? x power n is equal to 1 plus x squared up to x power n minus 1 இருந்ததுன்னா இதோட ஃபார்முலா என்ன, ஜியோமெட்ரிக் எக்ஸ்பேன்ஷனோட ஃபார்முலா இஸ் 1 minus x power capital N divided by 1 minus x. So this is the formula for geometric series expansion for finite sequence. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா தான் இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இங்கே எக்ஸ் பதில் என்ன டேர்ம் எடுக்க போகிறோம், இந்த டேர்ம் எடுக்க போகிறோம். ஸோ we can write 1 minus, இங்கே எக்ஸோட வேல்யூ என்ன, a e power minus j 2 pi k by capital N the whole power capital N. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, எக்ஸ் பவர் n தானே கொடுத்துருக்கோம், divided by 1 minus x. So 1 minus a e power minus j 2 pi k by n. இது புரியுதா எல்லாருக்கும்? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கேபிட்டல் என்னால் உள்ள மல்டிப்ளை பண்ண போகிறோம். பிகாஸ் இந்த செகண்ட் டேர்மில் என்ன இருக்குது, கீழே என்ன இருக்குது. ஸோ இங்கே உள்ளே கொண்டு வந்தால் என்ன ஆகும், 1 minus a power n e power minus j 2 pi k into n by n வருமா, என்னன்னு கேன்சல் ஆயிரும். ஸோ we can get 1 minus a power n e power minus j 2 pi k divided by 1 minus a e power minus j 2 pi k by capital N. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷனுக்கு என்ன எடுக்கிறோன்னா, இந்த e power minus j 2 pi k. ஸோ e power minus j 2 pi k நம்ம எப்படி எழுதலாம், cos theta minus j sin theta எழுதுவோம் இல்லையா, the same thing cos 2 pi k. cos 2 pi k minus j sin 2 pi k. ஸோ cos 2 pi, அதாவது காசோட ஈவன் பையோட எந்த வேல்யூவாக இருந்தாலும் இட்ஸ் வேல்யூஸ் 1. இப்போ நீங்கள் கேக்கு வந்து 0 போட்டால் இங்கே என்னாகும், cos 0 1. இப்போ கேயோட வேல்யூ 1ன்னு போட்டோன்னா cos 2 pi 1. கேயோட வேல்யூ 2னா cos 2 into 2 4. ஸோ cos 4 pi வந்து ப்ளஸ் 1. இது புரியுதா? காசோட ஈவன் பை எல்லாமே ப்ளஸ் 1ன்னு தான் கிடைக்கும். அதே சமயத்தில் சைனுக்கு எந்த ஒரு பை வேல்யூ போட்டாலும், ஸோ சைன் பையாக இருக்கலாம், சைன் 2 pi 3 pi 1000 pi. ஸோ சைனோட எந்த ஒரு பை வேல்யூவாக இருந்தாலும் அதோட வேல்யூ என்ன தான், 0. ஸோ அப்போது இங்கே என்ன வேல்யூ கிடைக்கும், 1 minus 0ன்னு இருக்கும், தட் இஸ் ஈக்குவல் டு 1. கரெக்டா? ஸோ ஹியர் வி கேன் ரைட் e power minus j 2 pi k வேல்யூ எப்படின்னு எடுத்துக்கிறோம், 1ன்னு எடுத்துக்கிறோம். தென் வி கேன் ரைட் DFT ஆஃப் a power n is equal to what, 1 minus a power n divided by 1 minus a e power minus j 2 pi k by capital N. So this is very important concept.